ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். எங்கள் வீட்டில் நான் வந்து எப்படி வரலட்சுமி பூஜை வந்து சாமி வந்து நான் கும்பிடுவேன் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ தான் நம்மளோட சேனலை வந்து புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வரலட்சுமிக்கு எப்படி வந்து ரெடி ஆகலான்றதை நம்ம வந்து பார்ப்போம். வியாழக்கிழமை வந்து வீடு எல்லாமே நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு சாமி சிலையை வந்து நான் வந்து எடுப்பேன். மேலே வந்து அட்டைப்பட்டியில் சாமி சிலை, சாமிக்கு போட வேண்டிய நகைகள், சாமியோட முகம் எல்லாமே நான் வந்து நீட்டாக வந்து பேக் பண்ணி தூசியெல்லாம் இல்லாமல் நான் தூக்கி மேலே வச்சுருவேன். அப்புறம் வருஷம் வருஷம் சாமி கும்பிடும்போது எடுத்து தொடக்கிறதெல்லாம் நல்லா நீட்டாக தொடச்சி வச்சுட்டு கழுவுறதெல்லாம் நல்லா கழுவிட்டு மஞ்சள் போட்டு பொட்டெல்லாம் வச்சு நீட்டாக வந்து நான் செஞ்சு வச்சுருவேன். அம்மன் முகத்தையும் வந்து இந்த மாதிரி நல்லா கழுவிட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுருவோம். தேங்காயிலையும் மஞ்சள் குங்குமம் எல்லாமே நான் தடவி ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா சாயந்தரம் வந்து அம்மனை வந்து வீட்டுக்குள்ளே அழைக்கிறதுக்காக நம்ம வந்து சாயந்தரமே இந்த இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா ஈஸியாக இருக்கும் வேலை பார்க்குறதுக்கு. அரிசி வந்து இந்த கலசத்துக்குள்ளே நான் போட்டு வைப்பேன். இன்னொரு கலசத்தில் தண்ணி ஊற்றி வைப்பேன். இந்த அரிசி கலசத்தில் பச்சரிசி, வளையல், எலுமிச்சம்பழம், வெத்தலைப்பாக்கு, ஜாதிக்காய், காயின் இந்த மாதிரி எல்லாமே நம்ம வந்து அதில் போட்டு வைக்கணும். மஞ்சள் கிழங்கு எல்லாமே போட்டு நம்ம மேலே வந்து தேங்காயை வச்சுட்டு அம்மன் முகத்தை வந்து நம்ம அதில் வந்து அழகாக வந்து செட் பண்ணி வச்சிட்டோம்னா அழகாக வரலட்சுமி அம்மன் வந்து ரெடி ஆயிடுவாங்க. அப்புறம் அவங்களுக்கு கொஞ்சம் மல்லிகைப்பூ வச்சுட்டு கதம்பு மாதிரி வந்து பூ வந்து கட்டியிருந்தேன். அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. சரி, அதையே வந்து சாமிக்கு வந்து மாலை மாதிரி போட்டு விட்றலான்ட்டு இந்த வருஷம் நான் வந்து போட்டிருந்தேன். அம்மனை வந்து நம்ம வீட்டுக்குள்ளே அழைக்கிறதுக்கு தாம்பூலம் எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. இன்றைக்கி வந்து அம்மனுக்கு நான் வந்து பிரசாதமாக பால் வந்து நாட்டு சக்கரை போட்டு நான் காய்ச்சி வச்சுட்டேன். வாயில் வந்து சொருக கொஞ்சம் மறந்துட்டேன். என்னடா குறையா இருக்குன்னு பார்த்துட்டே இருந்தேன். அப்புறம் வாயில் எடுத்து நல்லா சொருகி விட்டேன். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தாங்க. எங்கள் வீட்டு வரலட்சுமி அம்மன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். சாயந்தரம் 6 மணிக்கு மேலே அம்மனை வந்து அழகாக அலங்காரம் பண்ணி வாசல் படி முன்னாடி வந்து வெளியில் வச்சுட்டேன். நம்ம வீட்டை பார்த்து அம்மனை வந்து நம்ம உட்கார வச்சு வீட்டுக்குள்ளே வந்து கூட்டிகிட்டு வரணும். அவங்கள வரவேற்கிறதுக்கு தாம்பூலத்தை வந்து ஃபஸ்ட்டு நான் வீட்டுக்குள்ளே வந்து பூஜை அறை கீழே வந்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அம்மனை வந்து உள்ளே நம்ம வந்து அழைச்சிட்டு வரணும். அவங்கள தாம்பூலம் கொடுத்து நம்ம அழைச்சிட்டு வரும்போது அவங்க ரொம்ப சந்தோஷமாக நம்ம வீட்டுக்குள்ளே வந்து வருவாங்க. அந்த மாதிரி ஒரு ஐதீகம் வந்து இருக்குது. அதனால் அதே மாதிரி நானும் வந்து இந்த ஒரு 10 வருஷமாக நான் அப்படி தான் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து வரலட்சுமி அம்மன் பூஜை வந்து பண்ணணும்னு ரொம்ப ஆசை. நிறைய பேர் பண்ணுவாங்களா, அதை பார்த்துட்டு ரொம்ப ஆசையாக இருக்கும். எங்கள் வீட்டில் வந்து யாருமே வரலட்சுமி நோன்பு வந்து கண்டிப்பாக கும்பிட்டதே கிடையாது. நான் ஒரு ஆள் தான் வந்து வரலட்சுமி பூஜை வந்து நான் பண்ணுவேன். எனக்கு வந்து அது ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா பூஜை வந்து எல்லாருமே நம்ம வந்து செய்யலாம். மனசார வந்து அம்மனை வேண்டி நம்ம வந்து செய்யலாம். சாமி வந்து கும்பிடக்கூடாதுன்னு ஒரு சிலர் வந்து பேசுகிறாங்க. அந்தந்த ஒரு சிலர் தான் அந்த வரலட்சுமி பூஜை வந்து பண்ணுவாங்க. இப்போ எல்லாருமே வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு ரொம்ப கேலி கிண்டலாக வந்து பேசுகிறாங்க. அப்படிலாம் வந்து பேசாதீங்க. சாமி வந்து எல்லாத்துக்குமே பொதுவானது தான். முன்னாடி காலத்தில் வந்து யாருக்குமே இதை பற்றி வெளியில் தெரியலை. இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்சதை அவங்க பண்ணுறாங்கன்ட்டு அவங்கள வந்து விட்டுருங்க. யாரையுமே பேச வேணாம். விருப்பப்பட்ட அவங்க சாமி கும்பிடும்போது கண்டிப்பாக சாமியுமே அதை வந்து ஏற்றுக்கிறோம். இதை வந்து ஒரு பெரிய குறையாகவே வந்து எல்லாரும் பேசுகிறாங்க. அது வந்து கொஞ்சம் உண்மையிலே ரொம்ப மனசு கஷ்டமாக தான் இருக்குது. இது வந்து வெள்ளிக்கிழமை காலையில், வியாழக்கிழமை அம்மனை வந்து நல்லபடியாக உள்ளே வந்து அழைச்சிட்டு வந்துட்டு அவங்கள உள்ளேயும் நான் வச்சு பூஜையெல்லாம் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை காலையில் சமையல் வேலை எல்லாமே பார்த்துட்டு இருந்தேன். எங்கள் சித்தி எங்கள் அக்காவும் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. நான் வந்து புளியோதரை வந்து ஃபஸ்ட்டு கிண்டி வச்சுட்டேன். கொலக்கட்டை இதெல்லாம் வந்து செஞ்சு வச்சிட்டோம்னா அப்புறம் மதியானத்துக்கு மேலே மற்றதெல்லாம் பார்க்குறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். குக்கரில் வந்து சுண்டல் வந்து வெந்துக்கிட்டு இருக்கு. கொலக்கட்டையும் கொஞ்சம் வேக வச்சுருக்கேன். வெல்லம் தட்டி வச்சுருக்கேன். அதை வந்து பச்சரிசி நல்லா குக்கரில் வேக வச்சுட்டு அதில் வந்து சேர்த்து வெல்லத்தை போட்டு கிண்டிட்டோம் அப்படின்னா சக்கரை பொங்கலும் ரெடி ஆயிரும். இன்றைக்கி பிரசாதமாக வந்து நான் சக்கரை பொங்கல், புளியோதரை, கொலக்கட்டை, உளுந்த வடை, சுண்டல் வந்து நான் வச்சுருந்தேன். சீக்கிரமாக நான் வந்து வேலையை வந்து சீக்கிரமாக எனக்கு வந்து முடிச்சிட்டோம். எல்லாருமே சேர்ந்து பார்த்தனால அப்பப்போ கொஞ்சம் டீ குடிச்சிட்டே வேலை பார்த்தோம்னா கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கும். நாங்கள் வந்து எப்பயுமே அப்படி தான் பண்ணுவோம். என்ன வேலை பார்த்தாலும் எங்கள் வீட்டில் இருக்க எல்லாருமே டீ வந்து ரொம்ப எல்லாருக்கும் பிடிக்கும். அதை சாப்பிட்டே வந்து வேலை பார்த்தோம். இப்போ எல்லாமே சமையல்லாம் முடிஞ்சிருச்சு. நான் வந்து ஒரு 4 மணியை போல் அம்மனுக்கு வந்து பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா நிறைய பேர் வந்துட்டாங்கன்னா நமக்கு வந்து அவங்கள கவனிக்கணும் அப்படிங்கிறதுனால நான் வேகமாகவே வந்து பூஜையை வந்து நான் முடிச்சுட்டேன். காயின் வச்சு, பூ வச்சு, குங்குமம் வச்சு அம்மனுக்கு வந்து 108 அர்ச்சனை பண்ணி நான் வந்து சாமி கும்பிட்டேன். எனக்கு என்ன தெரியுதோ அந்த அளவுக்கு நான் வந்து கும்பிட்டுட்டேன். இப்போ யூடியூப்பில் போட்டாலே நிறைய பேர் வந்து அதை பற்றியே நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு சொல்லி தர்றாங்க. அதை பார்த்தே நம்ம பூஜையை வந்து நம்ம ஈஸியாகவே பண்ணிக்கிறலாம். அப்படி தான் வந்து நானுமே வந்து
பண்ணுவேன். எல்லாருமே தெரிஞ்சுட்டு நம்ம பிறக்கவே மாட்டோம். ஒருத்தரை பார்த்து நம்ம செஞ்சு தான் கற்றுக்கிற முடியும். அந்த மாதிரி தான் நானுமே வந்து இந்த பூஜையை பற்றி நல்லா கற்றுக்கிட்டேன். எங்கள் வீட்டில் இந்த அளவுக்கு வந்து யாருமே வந்து சாமியெல்லாம் கும்பிட மாட்டாங்க. எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் வந்து இதை விரும்பி நான் செய்வேன். அதை வந்து அம்மனும் வந்து மனசார வந்து ஏற்றுக்கிட்டு எனக்கு நல்லதே தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதே மாதிரி நீங்களுமே வந்து வீட்டில் வந்து சாமி கும்பிடுங்க. நிறைய பேர் வந்து அதெல்லாம் செய்யாதீங்க, அவங்க தான் கும்பிடணும், இவங்க தான் கும்பிடணுன்னா நிறைய இது பேசுகிறாங்க. அது வந்து அப்படிலாம் பேசாதீங்க. பூஜை வந்து எல்லாத்துக்கும் பொதுவானது தான். தெரியலை, இப்போ எல்லாருமே வந்து இந்த மாதிரி நிறையா வீடியோக்கள்லாம் பார்த்து நிறைய பேர் வந்து கற்றுக்கிட்டு செய்கிறாங்க. அதனால் அவங்க விருப்பம், நம்ம வந்து செஞ்சுக்கலாம். நான் வந்து செஞ்சுருக்கேன். உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எல்லாருமே பார்த்துட்டு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். நான் தப்பாக பேசியிருந்தாலும் நீங்கள் வந்து என்னை மன்னிச்சிக்கோங்க. இப்போ நல்லபடியாக வந்து வரலட்சுமி அம்மன் பூஜை வந்து நாங்கள் பண்ணிட்டோம். எங்கள் அத்தானும் வந்து வீட்டுக்குள்ளே வந்து பத்தி சூடம் சாம்பிராணி எல்லாமே பொருதி சாமி வந்து கும்பிட்டுட்டாங்க. சாயந்தரம் பூஜை பண்ணிட்டோம் அப்படின்னா வர்றவங்கள நம்ம வந்து ஈஸியாக கவனிக்கிறதுக்கும் நம்ம கொஞ்சம் நல்லாயிருக்கும். வந்து நாங்கள் வேறு வீட்டில் இருந்தோம். அந்த வீட்டில் இருக்கிற பக்கத்தில் இருக்கிறவங்கள நான் வந்து சாமி கூப்பிட்டுருவேன். அவங்களுமே வருவாங்க. இப்போ புதுசாக வந்திருக்க வீட்லேயுமே நான் வந்து எல்லாரையுமே கூப்பிட்டேன். எல்லாருமே வந்து என்னை வந்து நல்லபடியாக தீர்க்க சுமங்கலியாக இருக்கணும்னு வாழ்த்திட்டு போனாங்க. சாமி கும்பிட்டு எங்கள் அத்தையன் காலில் விழுந்துட்டு அவங்ககிட்ட மஞ்சள் குங்குமம்லாம் வாங்கிட்டு நோம்பு கயிறு வந்து நான் எப்பயுமே கட்டிக்கிடுவேன். இப்போ இந்த வருஷமும் அதே மாதிரி தான் செஞ்சுருந்தோம். இப்போ சாமிகிட்ட காமிச்ச சூடம்லாம் எடுத்து வந்த எல்லா பேருக்குமே நான் வந்து காமிச்சிட்டு அவங்களும் மனசார வந்து சாமியை வேண்டியிருந்தாங்க. நானும் நம்ம எல்லாருமே வந்து ஃபஸ்ட்டு நமக்கு வேண்டியது என்னென்னா பணம் அதெல்லாம் வந்து முக்கியம் கிடையாது. உடல் ஆரோக்கியம் தான் ஃபஸ்ட்டு முக்கியம். நான் சாமிகிட்ட வேண்டுறதே அது ஒன்று தான் வேண்டுவேன். உடல் ஆரோக்கியமாக ஃபஸ்ட்டு எல்லாருமே இருக்கணும். அப்புறம் தான் நம்ம வந்து எல்லாத்தையுமே நம்ம வந்து அதை வந்து அனுபவிக்கவே முடியும். ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம செல்வம், எனக்கு அது வேணும் இது வேணும் கேட்டோம்னா அதை அனுபவிக்கிறதுக்கு நமக்கு வந்து ஆயுள் வந்து வேணும் கண்டிப்பாக. அதனால் ஆரோக்கியம் தான் வேணும் அப்படின்னு சாமிகிட்ட கும்பிடுவேன். நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே வந்து எல்லா நலனும் வந்து கிடைக்கணுன்ட்டு நான் மனசார வந்து வேண்டிக்கிட்டேன். நீங்களும் வந்து எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு வந்து சாமிகிட்ட வந்து வேண்டிக்கோங்க. இப்போ தாம்பூலத்துக்கு தேவையான எல்லாமே வந்து நாங்கள் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தோம். மஞ்சள் குங்குமம், மஞ்சக்கிழங்கு, மஞ்சள் கயிறு, வளையல், அப்புறம் வாழைப்பழம், தேங்காய், அப்புறம் வெத்தலைப்பாக்கு, ஒரு ஜாக்கெட் பிட்டு இது வந்து ஒரு கவரில் வச்சு எல்லாருக்குமே நாங்கள் வந்து கொடுத்துருந்தோம். அவங்களும் எல்லாருமே மனசாரதை வாங்கிட்டு எனக்கு வந்து நெத்தியில் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு ஆசீர்வாதம் பண்ணாங்க. பூஜையில் வந்து பெரியவங்க கிட்ட நம்ம வந்து மஞ்சள் குங்குமம் வாங்கிக்கிறணும். நம்மளோட சின்ன வயசில் இருக்கிறவங்களுக்கு நம்ம வந்து அவங்க நெத்தியில் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அவங்கள வந்து தீர்க்க சுமங்கலியாக இருங்கன்னு நம்ம வாழ்த்தணும். அப்படி தான் வந்து நான் வந்து எப்போயுமே ஃபாலோ பண்ணுவேன். எப்போயுமே எல்லோரையும் நிற்க வச்சு நான் வந்து நோன்பு கயிறு கட்டுறது, மஞ்சள் குங்குமம் நெத்தியில் வந்து வச்சு விட்றது, அப்புறம் தாம்பூலம் கொடுக்கறலாம் நான் செய்வேன். போன வருஷத்துலேருந்து ஒருத்தவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி நின்றுட்டு செய்யக்கூடாது, உட்காந்து நம்ம வந்து அவங்க நெத்தியில் நம்ம வந்து பூசி விடணும், அவங்ககிட்ட நம்ம வாங்கிக்கிறணும் அப்படின்னு சொன்னனால நான் அதையே நான் ஃபாலோ பண்ணேன். நீங்களும் தெரியலை அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. உட்காந்துட்டு நம்ம அவங்க கையில் வந்து தாம்பாளம் கொடுத்து நெத்தியில் வந்து நம்ம மஞ்சள் குங்குமம் வாங்கிக்கிறணும்னு சொல்லியிருந்தாங்க. அதையே நான் ஃபாலோ பண்ணுறேன். எனக்கு வந்து மனசுக்கு நிறைவாக இருக்குது. அப்புறம் வந்தவங்க எல்லாருக்குமே வந்து இந்த மாதிரி பார்சல் மாதிரி அதில் நாங்கள் வச்சுருந்த சாப்பாடு எல்லாமே அதில் பேக் பண்ணி நாங்கள் எப்போயுமே கொடுத்துருவோம். அதை வந்து அவங்க வீட்டுக்கு வந்து எடுத்துகிட்டு போக சொல்லிடுவோம். அவங்களுக்கு இங்கே இருக்கும் போது சாப்பாடு வந்து நாங்கள் வந்து கொடுத்துருவோம். அதையுமே அவங்க சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்து நல்லபடியாக சாமி கும்பிட்டு கிளம்புவாங்க. அதே மாதிரி இந்த வருஷமும் நாங்கள் எல்லாத்துக்கும் வந்து பேக் பண்ணி கையில் கொடுத்துட்டு நாங்கள் இங்கேயே வந்து அவங்கள சாப்பிட சொல்லியும் வீட்டுக்கு வந்து அனுப்பினோம். மற்ற பண்டிகை எல்லாத்தையும் விட எனக்கு வரலட்சுமி விரதம் வந்து இருந்து சாமி கும்பிட்றது ரொம்ப பிடிக்கும். காலையிலேருந்து சாப்பிடாம விரதம் வந்து சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சு தான் நான் விரதம் வந்து நான் முடிப்பேன். அந்த மாதிரி தான் இந்த வருஷம் செஞ்சிருந்தேன். ஆனால் இடையில வந்து வேலை பார்க்கும்போது டீ காஃபி மட்டும் குடிக்காமல் என்னால் இருக்கவே முடியாது. அதனால் வந்து டீ காஃபி வந்து குடிச்சிக்கிட்டு வேலையை வந்து தொடர்ந்து நாங்கள் செஞ்சுட்டே இருப்போம். இந்த குட்டி பசங்க எல்லாருமே வந்து அழகாக எங்கள் வீட்டில் வந்து உட்காந்து சாப்பிட்டது எனக்கு மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா சின்ன குழந்தைகள் உருவத்துலேயுமே வந்து சாமியெல்லாம் வீட்டுக்கு வரும் அப்படி சொல்லுவாங்க. நான் வந்து அதை வந்து ரொம்ப நம்புவேன். பூஜையெல்லாம் வந்து நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. இது வந்து நைட்டு வந்து அம்மனுக்கு ஆரத்தி எடுக்கணும். நிறையா திருஷ்டி பட்டிருக்கும் அம்மனுக்கு. அதனால் வந்து குங்குமம் வந்து தண்ணியில் கரைச்சிட்டு வெத்தலையில் சூடம் வச்சு ஏற்றி அவங்களுக்கு வந்து ஆரத்தி காமிச்சு திருஷ்டி போட்டு வச்சுட்டு வாசலில் போய் நம்ம ஊற்றிடணும். ஏன்னா நிறைய பேர் வந்து அம்மனை வந்து அழகாக இருக்காங்கன்னு சொல்லுவோம்ல. சாதாரண மனுஷங்களுக்கே நம்ம வந்து திருஷ்டி வந்து சுற்றி போடுவோம். ஏதாவது விசேஷ நாட்களில் நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்கன்னு சொன்னால் என்ன சொல்லுவோம், கண் வச்சுட்டு போயிட்டாங்கலாம் சொல்லுவோம்ல. அந்த மாதிரி அம்மனுக்கு வந்து நம்ம திருஷ்டி சுற்றி நம்ம போடணும். அதுதான் வந்து முறை. அது மாதிரி அம்மனுக்கு திருஷ்டி சுற்றி நான் வந்து வாசலில்
போட்டுட்டு மறுநாள் காலையில் இது சனிக்கிழமை புனர் பூஜை அப்படின்னு சொல்லுவாங்க. என்னென்னா அம்மனை வந்து அன்றைக்கி நம்ம எடுத்து வைக்கணும். பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி அம்மனையும் அந்த கலசத்தையும் வடக்கு நோக்கி நகர்த்தி வச்சிடணும். கீழே இருக்கிறது தண்ணி ஊற்றி நான் கலசம் வச்சுருந்தேன். மேலே அம்மன் முகம் இருக்குல்ல, அது வந்து அரிசி கலசம் வச்சுருந்தேன். காலையில் வந்து இந்த பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அந்த திங்ஸ் எல்லாத்தையுமே ஒரு சாக்கில் வந்து போட்டு நம்ம ஓடுற தண்ணி இல்லைன்னா கம்மாயில் வந்து அதை போட்டுறணும். குப்பையில் வந்து போடக்கூடாது, சாக்கடை இந்த மாதிரி இடத்துல போடக்கூடாது. அதனால் வந்து அது எல்லாத்தையுமே ஒரு சாக்கு பையில் இலை வாழைக்கன்று எல்லாத்தையுமே அதில் சேர்த்து வச்சு நான் கொடுத்து விட்ருவேன். அதை வந்து கம்மாயிலையோ இல்லை ஓடுற தண்ணிலே போட்டுருவோம். கலசத்தை எடுத்துகிட்டு போய் அரிசி பானைக்குள்ளே நம்ம வந்து வச்சிடணும். அதுக்கப்புறம் இந்த தண்ணி இருக்கிற கலசத்தை எடுத்து வீடு ஃபுல்லாக தீர்த்தம் வந்து தொளிச்சு விட்றணும். இப்படி தான் வருஷம் வருஷம் நானும் பண்ணுவேன். என்னோடய பூஜை வந்து உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய பூஜை வந்து எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பொறுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு வந்து ரொம்ப பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுறீங்க. இதே மாதிரி சப்போர்ட்டை கடைசி வரைக்கும் தாங்க. நன்றி.